அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், இவருக்கு இது எதுவுமே தெரியாது, பேசியாச்சு அதிமுகவோட இறுதின்ட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறார் பாருங்க, 2 பேரும் அன்புமணியும் சௌமியாவும் என் காலை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறார்கள். அழுதாங்க. அவர் சொல்லாமல் விட்டது அந்த 150 கோடி. இதுதான் சிக்கல். இப்போவும் சபரி சென்டர் வாங்கிட்டு இருக்கார் அன்புமணி. இது தெரிஞ்சுதான் இவர் ஐயா அதை கட்டி விடுறாரு. அன்புமணிக்கு இதுதான் முக்கியம். கட்சியோட எதிர்காலம், வளர்ச்சி, இதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் கூட்டணி வைக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும். ஒரு தகப்பன்ட்ட புள்ள இப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும்? மருமக காலில் விழுந்து கெஞ்சுது. சார், அடுத்ததாக பேச வேண்டிய முக்கியமான விஷயம், ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய, நான் முன்னாடி இன்ட்ரோவிலே சொல்லியிருந்தேன், ஒரு கட்சி ஆரம்பித்தவர் வந்து இன்னும் அந்த கட்சியோட லீடர் ஐக்கானாக இருக்கிறதுனா அது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். வட தமிழகத்தில் வன்னிய மக்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எத்தனை தலைவர்கள் வந்தாலும் இன்னும் வந்து ஐயா ராமதாஸ் அவர் பெயரை சொல்கிறதுக்கும், அதே போல் அந்த மக்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்ததுக்கும் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். நேற்று அவர் பேசும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணிலேருந்து ஒரு மாதிரி கலங்கி தான் பேசினார் திரு ராமதாஸ் அவர்கள். இந்த மாதிரிலாம் கட்சியில் நடக்கிற விஷயங்களை வெளில வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற ஆள் இல்லை, அந்த மாதிரி கட்சியும் இல்லை. அதை தாண்டி வெளில வந்து கொடுக்குறாருன்னா உள்ள மிகப்பெரிய விஷயம் நடந்துருக்கும். என்ன நடந்தது கண்டிப்பாக நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க. என்ன நடந்தது சார் கட்சியில்? சொல்கிறேன். உங்களுக்கு கருத்து எதுவும் இல்லையா? தூங்குறீங்க? கருத்தா? ஆக்சுவலாக அதான் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது அப்பா பையன்தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போயிடுவாங்க. இது பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் இது இவ்வளோ பெருசாக வெளியே வந்து ஒரு கட்சியை உடைக்கிற அளவுக்கான விஷயங்கள் தானே சார் இது. அது இப்போ பொருளாளர் திலகபாமா அவங்களாம் வந்து திரு ராமதாஸ் அவர்களே கட்சியை உடைக்கிறாரு அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. ஸோ இதோட இம்பேக்ட் என்னவாக இருக்க போகுதுன்னு தெரியல. லியோ அவர்கள் அழகாக சொன்னார், ஸ்க்ராட்சிலேருந்து இது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உருவாக்கியதில் பெரியவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. 1980 வன்னியர் சங்கத்தை தொடங்குகிறார். அதற்கு பிறகு 1987 வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்று 87 மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. எம்ஜிஆர் அப்போது அமெரிக்காவில் இருக்கிறார். திரும்பி வரும் நாளன்று நடைபெறும் போராட்டம் என்ற நினைவு. சாலைகளில், நெடுஞ்சாலைகளில் மரங்களை வெட்டி போட்டு, பள்ளங்கள், ட்ரென்ச்சஸ் வெட்டி போட்டாங்க. ஸ்தம்பித்தது நெடுஞ்சாலை. இன்றைக்கி மாதிரிலாம் 4 லைன்லாம் கிடையாது, ஒரே ரோடு தான். வெட்டி போட்டுட்டாங்க குறுக்க. ஆயுதம் தாங்கிய போலீஸாரோடு தான் வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டன. கிட்டத்தட்ட 5 அல்லது 6 நாட்களுக்கு வட தமிழகம் ஸ்தம்பித்தது. பண்ருட்டி, நெய்வேலி சைட்லாம் நோ டிராஃபிக். அந்த டிராஃபிக் கட்டானதுனால இன்றைக்கி எல்லாம் வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. ஹைவேஸில் டிராஃபிக் கட்டானதுனால அங்கெங்கே பயணிகள், மாட்டிக்கொண்ட பயணிகள்லாம் உணவின்றி தவித்தார்கள். பெரிய போராட்டம். 21 பேர் போலீஸார் துப்பாக்கி சூடில் கொல்லப்பட்டனர். அந்த சமுதாயத்தின் பலம் என்ன என்பதை தமிழகமே உணர்ந்து கொண்டது. வன்னிய சமூக மக்கள், இன்னொரு சமூகம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சி கொண்டு இருப்பாங்க. இவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு சமூகம் என்பதை தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் புரிந்து கொண்டன. அண்டு அதே ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விடுகிறார். 89 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் 20% பிரித்து வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற பிரிவை கருணாநிதி அவர்கள் உருவாக்குகிறார். இந்தியாவிலே அந்த மோஸ்ட் பேக்வேர்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும். கரெக்ட். ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அதுக்கு சிங்கிள் ரீசன் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் இதர சாதி 108 சாதிகளும் பயனடைந்தது. அதை வந்து அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தே ஆகணும். வன்னியர் சமூகம் மட்டுமல்ல, அந்த ஒரு சின்ன 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கிற சாதிகள்லாம் இருக்கும், 50,000 இருக்கிற சாதிகள் இருக்கும். அந்த சாதிகளுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களேருந்து உடச்சி 20% தனியாக கொடுக்கும்போது அவர்கள் இந்த 20%க்குள்ளே போட்டிட்டு முன்னேறலாம். அது
எத்தகைய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற இடஒதுக்கீட்டினால் பலனடைந்தவர்கள், அரசு பணி பெற்றவர்கள் எத்தனை பேர் என்ற அந்த புள்ளி விவரங்கள் அரசுகிட்ட இருக்கும். அது ஒரு எடுத்தால் தான் அந்த ஸ்கீமோட இம்பேக்ட் என்னன்றது தெரியும். அப்படி உருவாக்கி அதற்கு பின்பு 89 வன்னியர் சங்கமாக இருந்ததை பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்குகிறார். நான் அப்போது முன்னாடி கட்டுரைகளில் எழுதியிருந்தேன். உண்மையான ஒரு மார்க்சியவாதியாக இந்த இயக்கத்தை தொடங்கியது மருத்துவர் ராமதாஸ். அன்புமணிக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லையான்றது தெரியல எனக்கு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் பொருளாளராக டாக்டர் ராமதாஸ் தேர்ந்தெடுத்தது 8வது வரை படித்த ஒரு ஆட்டோ டிரைவர், இப்போது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குணங்குடி அனீஃபா. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை திட்டத்தை, வரைவு அறிக்கையை உருவாக்கியது பேராசிரியர் பிரபா கல்விமணி, பேராசிரியர் கருணானந்தம். இது போன்ற சிந்தனை சிற்பிகளோடு சேர்ந்து உருவாக்கினார். நான் கல்யாணி ஐயா வீட்டுக்கு போயிருக்கும்போது சொல்லுவார், இங்கே தாங்க உட்காந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து இந்த கொள்கையை ஒர்க் பண்ணுறோம், டாக்டர் இங்கே வருவார் என்று சொன்னார். அண்டு அவர் ஒரு 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 தலித் எழுமலைக்கு அவர் தானே ஃபஸ்ட்டு சீட்டு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே ஒரு தலித்தை மத்திய அமைச்சராக்கியது அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மக்களுக்கு, அந்த சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தது என்றால் டாக்டர் ராமதாஸ் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை சார். எனக்கு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த பகுதி தானே, உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியுமே. நான் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சி நான் நினச்சேன். பட் தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குணங்குடி அனிபா பொன்னுசாமின்னு சொல்லி 2009 மினிஸ்டர் இருந்தார். அவர் ஒரு தலித் ஏழுமலை தலித்து. அதுக்கப்புறம் ரவீந்திரன் துரைசாமி இருக்கார்ல, அரசியல் ஆய்வாளர் பேசுகிறார்ல, அவர் அந்த கட்சியில் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு சமூகத்தினர், அதே போல் பல்வேறு மாதத்தினர் அந்த கட்சியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது வன்னியர் சங்கத்தை இன்ஃப்ளூயன்ஸால், பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சங்கத்திலேருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸால் அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளில வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமான ஒரு கட்சியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த கட்சியோட கொடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீலம் சிவப்பு மஞ்சள் இருக்கும். ஆக்சுவலாக நீலம் என்பது தலித்துகளுக்கானது, மஞ்சள் அந்த சமூகத்துக்கானது, சிவப்பு கம்யூனிஸ்டுகளுக்கானது. அந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சமூகம் தமிழ்நாட்டில், அந்த சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது, ஒரு கௌரவத்தை பெற்றுத்தந்தது என்றால் ஐயா ராமதாஸ் தான். அண்ட் அரசியல் கணக்குகள் போடுவதில் திரு ராமதாஸ் சமர்த்தர். அவருக்கு இருக்கக்கூடிய திறமை மற்றும் ஆளுமையின் காரணமாக கருணாநிதியாலேயே அவரை சமாளிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதுவும் 2006 சிறுபான்மை ஆட்சியை திரு கலைஞர் அவர்கள் நடத்தி கொண்டிருந்ததன் காரணமாக திரு ராமதாஸ் அவர்களை நினைத்து என்னையா சொல்கிறாரு டாக்டர்னு தினமும் புலம்புவார். அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான, இன்றைக்கி கருணாநிதிக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மூத்த அரசியல் தலைவர் என்றால் 86 வயதில் இருக்கக்கூடிய ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் தான். 2024 நேற்று ஒரு பேட்டியில் சொன்னது எல்லாரும் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. 2024 கூட்டணியில் ஏற்பட்ட விஷயங்கள் தான் பின்னாடி அடுத்து அவங்க குடும்பத்தில் தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட அந்த விரிசலுக்கே மிக முக்கியமான காரணம். அன்புமணி இந்த பெரிய வீட்டு பிள்ளைங்க எப்படி வளருமோ அப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை. எளிதாக டாக்டர் சீட்டு கிடைத்து விட்டது, கஷ்டப்படாமல் வளர்ந்துட்டார். நேற்று ஐயா தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார். அது இன்றைக்கி இப்போ கூட கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும். என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் நடுத்தெருவில் வைத்து என்னை சவுக்கால் அடியுங்கள் என்று ஐயா கட்சி தொடங்கும் போது இதை சொல்லியிருந்தார். விடுதலை சிறுத்தைகளைப் போலவே பாட்டாளி மக்கள் கட்சி ஆவதற்கு முன்பாக வன்னியர் சங்கத்தின் முழக்கம் தேர்தல் பாதை, திருடர் பாதை. அப்போ இது அரசியலுக்கு மாற்றும் போது ஒரு உன்னத நோக்கத்தோடு மருத்துவர் ஐயா அறிவித்தது, என் குடும்பத்தில் யாராவது சவுக்கால் அடிங்க என்றார். இன்றைக்கி நேற்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஐயா கண்ணீர் விட்டதற்கு முக்கியமான காரணம் அதையும் குறிப்பிட்டார் அவர். இந்த பையனுக்காக தான் நான் என் கொள்கையை தளர்த்திக்கிட்டேன், என் கொண்ட கொள்கை அதுன்னு எனக்கு பிடிச்ச கொள்கை, இந்த பையனுக்காக தானே நான் தளர்த்தினேன், கண்ணுக்குட்டி மார்புல பாஞ்சு என்னை முட்டிடுச்சு என்று சொன்னார்.
இந்த அன்புமணி வந்து இந்த பணக்கார வீடுகளில் செல்லமாக வளரும் குழந்தைகள் எல்லா பொம்மையும் எனக்கு வேணும்ன்ட்டு அடம் பிடிக்கும் பார்த்துருக்கிறீர்களா? அது போன்ற ஒரு பிள்ளை தான் திரு அன்புமணி. நேற்று அதை குறிப்பிட்டார் ஒரு ஜி.கே. மணியோட பையன் தமிழ்குமரன் அவர்களை இளைஞர் அணிக்கு செயலாளராக போடும்போது அவர் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாருன்ட்டு. 2022 திரு தமிழ்குமரன் அவர்களை இளைஞரணி செயலாளராக மார்ச் 2022 ஜி.கே. மணி பையன் திரு தமிழ்குமரன் அவர்களை இளைஞரணி செயலாளராக அறிவிக்கிறார். என்னென்னா ஒரு ஜி.கே. மணி அவர்கள் தீவிரமான ஐயாவோட விசுவாசி. ஆரம்ப காலம் வன்னியர் சங்க காலகட்டத்திலிருந்து மருத்துவர் ஐயாவோடு பயணிக்கும் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு ஜி.கே. மணி. அதுக்கப்புறம் நிறைய பேர் பூத்தாளங்கள்லாம் நிறைய பேர்லாம் வெளியில் போனாங்க. ஜி.கே. மணி அங்கேருந்து எங்கேயும் வெளியே போகல. அவர் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் ஐயாவோட தளபதி அவர் திரு ஜி.கே. மணி. ஸோ மார்ச் 2022 திரு தமிழ்குமரன் அவர்களை வந்து இளைஞரணி செயலாளராக நியமித்து அவர் ஒரு பதவி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்குமரன் வந்து நேற்று ஒரு ஐயா சொல்லும்போது தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். பொதுக்குழு ஏதோ ஒன்று நடக்குது, குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிழிச்சு போட்டுட்டு செயல்படவே விடலை திரு தமிழ்குமரன் அவர் அதையும் ஏற்றுக்கிட்டார். அண்ட் அதற்கு பிறகு வந்து கோகமணி கொஞ்ச நாள் ஒரு திரு ஜி.கே. மணி தலைவராக இருக்கார். அதுக்கு பிறகு திரு அன்புமணி அவர்கள் தலைவராக நியமிக்கப்படுகிறார். நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன்ப்போ நான் எலெக்ஷன் ஒட்டி பாமக பிஜேபி கூட்டணியோடு போன போது எனக்கு நன்றாக தெரியும். நான் அப்போது அதிமுக தலைவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். 7 சீட்டு, தொகுதிக்கான செலவு, தனியாக பணம் எதுவும் கிடையாது, தொகுதிக்கான செலவு, இதை பார்த்து கொள்வது என்று காலை 7 மணிக்கு திரு கே.பி. முனுசாமி, சண்முகம், தங்கமணி, வேலுமணி ஆகியோர் தைலாபுரம் சென்று மருத்துவர் ஐயாவை சந்தித்து ஒப்பந்தத்தில் நாளை காலை 7 மணிக்கு கையெழுத்திடுவது. நைட்டு 9 மணிக்கு அன்புமணி தனியான ஒப்பந்தத்தை கொடுக்குறார். என்ன ஒப்பந்தம்னா பிஜேபி கூட தான், பிஜேபி அலைன்ஸில் இல்லை, தனியாக போகிறாங்க. இப்போ பிஜேபி கூட போகும்போது உங்களுக்கு அமைச்சரவை என்று ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் ரீசன் கிடையாது. சபரீசனோட ஆப்ரேஷன் அது. நான் அப்போயே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் 150 கோடி. நீங்கள் அவங்களுக்கு டிஎம்கே ஜெயலலிதா 2016 செஞ்சது. பாமக அதிமுக கூட போகாமல் தனியாக போய் பிஜேபி கூட நின்றுச்சுன்னா நம்ம 40 அடிச்சிடலாம் தான் பிளான். இப்போ அன்புமணி எப்படி எடுக்கிறது? 150. இதை பேசி அண்ணாமலை மினிஸ்டர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாரு. ஒரு நேற்று ஐயா சொல்லும்போது தான் இவ்வளோ விரிவான விவரங்கள் தெரியும். எனக்கு அந்த 150 கோடி எனக்கு அங்கேயே தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு அதிமுகலையும் சொன்னாங்க, உளவுத்துறையிலையும் சொன்னாங்க. சபரீசனும் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கவனிச்சிருப்பீங்க. அண்ணாமலை சபரீசனுக்காக வேலை பார்க்கிறார் என்று சொன்னேன்ல. இந்த வேலை பார்த்தது சபரீசனுக்காக அண்ணாமலை பார்த்த வேலை இது. ஃபஸ்ட்டு அந்த பிஜேபி அதிமுக கூட்டணியே முறிஞ்சிருக்காது. அதற்கு பிறகு இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து இங்கேருந்து கொண்டு வந்தது. அதுவும் எப்படி இந்த அலையன்ஸ் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. ஈவன் நைட்டு ஒரு 8 மணிக்கு நான் அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர்கிட்ட ஒரு நைட்டு 10 மணிக்கு பேசுகிறேன். நான் சார் என்ன சார் வேறு ஏதோ நியூஸ் கேள்விப்படுறேன் பாமக பற்றின்னு, கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஃபோனை வைக்கிறார். காலையில் மாறிடுச்சு. அவர் ஐயா சொல்கிறார் பார்த்தீங்கல்ல, நான் இவர் அன்புமணியே எடப்பாடி கிட்ட பேசுகிறாருன்றார் ஃபோனில். அதைத்தான் ஒரு எடப்பாடி மறக்கவே இல்லை. ஏன்னா ஒத்த எம்எல்ஏயில் உங்களை நான் எம்பி ஆகிறேன். ஸோ நான் பிஜேபி கூட்டணியை உடச்சிட்டு நாங்கள் வந்திருக்கேன், நீங்கள் என் கூட நிற்கணும். என்னால் எம்பியா நீங்கள். வாசன் மேலேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி வரைக்கும் வருத்தம். ஒத்த எம்எல்ஏ கிடையாது, உங்களுக்கு கட்சியே கிடையாது. நாங்கள் தானே எம்பி ஆக்கணும். குறைஞ்சது நீங்கள் இந்த தேர்தலில் கூட நின்றுக்கலாம்ல. 24 உங்களுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லைனாலும் திரு வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கேர்டசிக்கு எங்களால் தானே எம்பி ஆனேன். ஸோ அதனால் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம இந்த உதவியை செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது நடக்கிறது. ராமதாஸுக்கு உள்ளூர வருத்தம். நம்ம பேசுகிறோம் எடப்பாடிக்கிட்ட, பையன் பேசுகிறான், எந்த முகத்தை வச்சு முழிப்பேன் நான் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், இவருக்கு இது எதுவுமே தெரியாது, பேசியாச்சு அதிமுகவோட இறுதின்ட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறார் பாருங்க, 2 பேரும் அன்புமணியும் சௌமியாவும் என் காலை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறார்கள். அழுதாங்க. அவர் சொல்லாமல் விட்டது அந்த 150 கோடி பணம் உள்ளே வந்துருச்சு. அண்ணாமலை போனார்ல, போகும்போது பணம் போகுது. அது பிஜேபி துட்டு இல்லை, அண்ணாமலை இது அவ்வளோ துட்டு, சபரீசன் துட்டு. அது அன்புமணி தெரியுமா? யாருக்கு? அன்புமணி தெரியுமா? யார் துட்டாக இருந்தேன்னு அவருக்கு? அதான் அன்புமணியோட சிக்கல். வாங்குங்க, யார் பணம்ன்றது தெரிய வேணா, இதுதான் சிக்கல். இப்போவும் சபரீசன் வாங்கிட்டு இருக்கார் அன்புமணி.
இது தெரிஞ்சு தான் இவர் ஐயா அதை கட்டி விடுறாரு. அன்புமணிக்கு இதுதான் முக்கியம். கட்சியோட எதிர்காலம், வளர்ச்சி, இதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. ஸோ அதை செய்ததும் இவருக்கு இதான் சொல்கிறாருல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்னப்பான்னு பேசிகிட்டு இருக்கேன், வாரத்தில் வாசலில் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு குரல் கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை எல்லாம் வேட்டிக்கிட்டலாம் போட்டு கூட ஐயா கையான்னு சொன்னோன்னே என்ன பண்ண முடியும் அவர்? இன்னொன்று, அவர் அன்புமணி யூஸ் பண்ண நேற்று ஐயா பேசுனதில் ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை. அவர் அதை சில விஷயங்களை மறைச்சிருக்காரு. இந்த 150 கோடி மேட்டெல்லாம் மறைச்சிட்டாரு. நீங்கள் கூட்டணி வைக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும். ஒரு தகப்பன்ட்ட புள்ள இப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும்? மருமக காலில் விழுந்து கெஞ்சுது, நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொன்ன உடனே சரின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் உண்மை. இப்போ உருட்டிருப்பார். ஏன் ஐயா ஏன் பெத்த மகனை பற்றி எதுக்கு போய் சொல்லணும்? அவர் அப்படி வெளில வந்து அப்படி மாதிரி பொய்லாம் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? சொன்ன உடனே இது முடிஞ்ச உடனே தான் டிசம்பர் 2024 28 டிசம்பர் 2024 தான் அந்த விழுப்புரம் பக்கத்தில் பட்டனூர் என்ற ஊரில் பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுவில் தான் இவருக்கு தெரிஞ்சு போயிடுது பையன் எந்த திசையை நோக்கி போகிறாருன்னு. இது போக வந்து எல்லாமே மகனுக்கே போயிட்டு இருந்துச்சுன்னா, மகள் ஒன்று இருக்குல்ல காந்திமதின்னு பெரியவங்க, காந்திமதிக்கு 3 மகன்கள், சுகந்தன், முகுந்தன், பிரீத்திவன். இந்த பிரீத்திவனுக்கு தான் அன்புமணி தன் மகளை கட்டியிருக்கிறார், சம்யுக்தாவை கட்டியிருக்கார். ஸோ அன்புமணியோட மருமகன் ஆனதுனால காந்திமதியோட இந்த கடைசி பையனுக்கு அந்த வீட்டில் கட்சியில் எல்லாத்துலேயும் செல்வாக்கு. அதனால தான் முகுந்தனுக்கு வந்து இளைஞர். எஸ், புரியுது. 3 பசங்க காந்திமதிக்கு. ஒரு பையன் எல்லா அஃபேர்ஸையும் அவர் தான் பார்க்குறாரு. ரூபா விவகாரம், அந்த 150 விவகாரம் எல்லாவற்றையும் பிரீத்திவன் பார்க்கிறார். அப்போது பொண்ணு வந்து கேட்காதா, ஏன்னா ஒரு பையனை மட்டும் விட்டீங்க, அவன் அந்த வீட்டு மருமகன் ஆகிட்டான், இவன் பையன் ஒத்தையில் நிற்கிறான் என்று சொன்னதும் தான் முகுந்தனை நம்ம கூட வச்சுக்கணும். பையன் சுத்தமாக போயிட்டா அப்படி விலகி, மேலுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கட்சிக்குன்னு ஒருத்தனை உருவாக்கணுன்றது தான் ஐயாவோட எண்ணம். வேறு ஒன்றும் இல்லை. குடும்ப பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி கட்சிக்கு ஒரு சரியான ஆள், நான் சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணணும், அரசியல் கற்றுக் கொடுக்கணும் என்பது தான் திரு மருத்துவர் ஐயாவின் எண்ணம். அந்த அடிப்படையில் தான் டிசம்பர் பொதுக்குழுவில் இவரை ஆக்குறாரு. அப்போ சொன்னார்ல, தலைமை பண்பில் மைக்க தூக்கி போட்டு போகிறார் அப்படி அப்படின்னு. அதை ஏற்றுக்கல அவர். நான் இளைஞர் அணியை தான் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஐயா வந்து நீங்கள் கூப்பிட்டு வேலையை ஆரம்பின்னு சொல்லிட்டு இந்த 25 மார்ச் திரு காடுவெட்டி குரு அவர்களோட நினைவு தினம் போல இருக்குது, அதுக்கு போய் நீ மாலைகள் எல்லாம் போட்டு வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாவும் அறிவுறுத்துறாரு. அவருக்கு என்னென்னா, முகுதனை ட்ரெயின் பண்ணணும், பாலிடிக்ஸில் வெளியிலவே இருந்துட்ட எல்லாத்தையும் கற்றுக்க என்று சொல்லி கொடுத்து செய்ய வேண்டும் என்பது தான் திரு மருத்துவர் ஐயாவோட எண்ணம். அவர் அங்கே பேசினார். அந்த சொல்லும்போதே அவர் வந்து காடுவெட்டிக்குரிய குருவெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் அந்த மேடையில் நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ண அந்த சித்திரை பெருவிழாவில் பேசும்போது, நான் சொல்கிறத கேட்குறவன் தான் கட்சியில் இருக்கணும், கடலில் தூக்கி போடுவேன்ட்டுலாம் சொன்னால எல்லாமே நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? எல்லாமே மகனை நோக்கி சொன்னதுன்னு சொன்னேன்ல, மகனை வச்சு தான் சொன்னார். முகுந்தனை மேடை ஏற்றக்கூடாதுன்னு அன்றைக்கி தகராறு நடந்துச்சுன்னு சொன்னால முகுந்தனை மேடை ஏற்றணும், சரி, பட் வேறு எதுவும். அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று இந்த விஷயத்தையும் ஐயா குறிப்பிடுகிறார். 12 அமைப்புகளை நான் உருவாக்குறேன், மக்கள் தொலைக்காட்சி, இந்த தமிழம் பண்பாட்டு நடுவம்ட்டு ஏதோ ஒன்று உருவாக்கியிருக்காரு, இது போல் வன்னியர் சங்கம், இது போல் பசுமை தீர்ப்பாயம், பசுமை தாயகம், பொங்கு தமிழ் அறக்கட்டளை, இது போல் 12 அமைப்புகளை நான் உருவாக்கி இருக்கிறேன். அந்த 12 அமைப்புகளை சேர்ந்தவங்களும் வீட்டுக்கு வந்து எனக்கும் என் பையனுக்கும் பஞ்சாயத்து பண்ணாங்க. நீங்கள் மக்களை சந்தித்து கட்சி பணியை நீங்கள் பாருங்கள், ஐயா கட்சியை பார்த்து கொள்ளட்டும்னு அந்த 12 அமைப்புகளோட தலைவர்களும் பேசி பஞ்சாயத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என் பையன் வீட்டை விட்டு நீ வெளியில் வராதன்ட்டு என் பையன் முடிவு எடுக்கிறான். அப்போ முகுந்தனுக்கு இதைத்தான் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு பாருங்க. அந்த முகுந்தனுக்கு இதை கொடுத்ததை பொறுத்துக்காமல் வீட்டில் பொங்கல் அன்று சண்டை நடக்கிறது. டிசம்பரில் பொதுக்குழு, பொங்கல் சமயத்தில் வீட்டில் சண்டை நடக்கும்போது தான், அப்போது தான் இவங்க திரு ராமதாஸ் அவர்களின் மனைவி சரஸ்வதி, ஏன்பா உன்னோட சின்ன பொண்ணு சங்கமித்ராவுக்கு இளைஞரணி பதவி கொடுத்துருந்தா நீ சும்மா இருந்திருப்பல்ல என்று சொன்னதுக்கு தான் பாட்டில் தூக்கி அடிக்கிறான். மனைவி எப்படி ஒரு இதால் தாங்கிக்க முடியுது, தான் போட்டு உடச்சிட்டார். அவன் மேலே படல, செவுத்தில் பட்டுருச்சு. இன்னொன்று ஏன் அவ்வளோ கோவம் வருதுன்னா,
அதுதான் அன்புமணியோட பிளானு. முகுந்தனுக்கு பதிலாக இளைஞரணி செயலாளர் பதவியை திருவண்ணாமலை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு கணேஷ்குமாருக்கு கொடுக்க வேண்டும். முகுந்தனை இளைஞரணி செயலாளராக வச்சிருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக திருவண்ணாமலை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கணேஷ்குமார் திலகபாமா மாதிரி அன்புமணி ஆதரவாளர் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த திமுகவில் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம வெள்ளக்கோவில் சாமிநாதனை டெம்பரரியாக ஒரு 6 மாதம் போய் உட்காரியாங்க என்று சொல்லிவிட்டு திரு உதயநிதி வந்தோடனே எந்திரிப்பா அப்படின்னாங்களா. அதே போல் கணேஷ்குமாரை அங்கே உட்கார வைத்து விட்டு சில காலங்கள் கழித்து ஒரு சில மாதங்கள் கழித்து சங்கமித்ராவை இளைஞரணி செயலாளராக கொண்டு வர வேண்டும் என்பது தான் திரு அன்புமணி அவர்களோட திட்டம். அப்போ குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஏற்படும்? இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் ஐயா அவர்கள் இனிமேல் இதுக்கு மேலே பொறுப்பதற்கில்லை. நேற்று திரு பழக்கருப்பை அவர்கள் அன்புமணிக்கு எழுத கடிதத்தையும் நீங்கள் படித்தாங்க. அந்த நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்ட்டு அவர் சொன்னது. அப்பா கிட்ட தோக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நீ திமுக கிட்ட தோக்கக்கூடாது, ஸ்டாலின்கிட்ட தோக்கக்கூடாது, திருமாவளவன்கிட்ட தோக்கத்தா அசிங்கம், அப்பாட்ட தோக்கிறதுனால ஒன்றும் அசிங்கம் இல்லை, நான் தொடர்ந்து செயல் தலைவராகவே செயல்படுகிறேன், அல்லது சாதாரண தொண்டனாக இருந்து செயல்படுகிறேன் என்று நீ உங்கள் தந்தைகிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அன்புமணி அவர்கள் கேட்பதாக இல்லையா. ஒரு சோழிங்கநல்லூரில் பனையூரில் புதிதாக அலுவலகம் திறந்திருக்கிறார், அங்கே நிர்வாகிகளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு ஜிகே மணியோட நீண்ட நேரம் மருத்துவர் ஐயா அவர்கள் விவாதம் நடத்தியிருக்கிறார். அவர் விடமாட்டார், என்ன ஆகுன்றதை சொல்லிடுறேன். கட்சியே கலைச்சாலும் கலைப்பார், இதை வேடிக்கை பார்த்து கொண்டு அவர் இருக்க மாட்டார். இப்போ நேற்று ஏன் ப்ரெஸ் மீட்ன்றதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுகவிடம் எனக்கு என் மனைவி சௌமியாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுங்கள் என்று சொன்னபோது இங்கே உங்களுக்கு இடம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதிமுக கிட்ட போய் இதே மாதிரி என் மனைவி சௌமியாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுங்கள்னு சொன்ன உடனே கொடுக்குறோம், கூட்டணிக்கு முதல்ல நீங்கள் கையெழுத்து போடுங்க, தேமுதிகவுக்கே நாங்கள் 26க்கு பிறகு மாநிலங்களவை கொடுக்குறோன்ட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு கூட்டணி சைன் பண்ணுங்க அப்புறம் பேசலான்ட்டாங்க. இது இவருக்கு தெரிந்து தான் உன் மனைவியை எம்பி ஆக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன்றது தான் ஐயாவோட கோபம். மக்களவை தேர்தலிலும் இதே பிரச்சனை நடந்தது. தருமபுரியின் இந்த மக்களவை தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்ட 10 வேட்பாளர்களில் தருமபுரியின் வேட்பாளர் தருமபுரி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் திரு அரசாங்கம் ஐயா அப்ரூவ் பண்ண லிஸ்ட் அது. 4 நாட்கள் கழித்து இதுக்குள்ள ஜெயிச்சா மத்திய அமைச்சரவைன்னு அண்ணாமலை தூண்டுறாரு. சொன்னோன்னா அமைச்சரா எவனோ ஒரு அரசாங்கன்றவன் போய் அங்கே அமைச்சராக இருக்கிறது நம்ம வேடிக்கை பார்த்து இதுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு வேட்பாளரை மாற்றி சௌமியா அன்புமணியை வேட்பாளராக அறிவிக்கிறார். அன்புமணி இதிலே அவருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு என்னென்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணோம், பையனை மத்திய மந்திரி ஆக்கிட்டோம், கட்சிக்காரன் என்ன நினைப்பான்றதை அவர் உள்ளபடியே வருந்துறாரு. இவங்களெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். அவன் என்ன நினைப்பான், அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? இன்னொன்று, இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இது குடும்ப கட்சி, நம்ம குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், நாளைக்கு கட்சி இருக்காதுன்றதை ஐயா உணர்றாரு. வாக்கு சிதறம் சார், கரைஞ்சிட்டு போகும். இன்னொன்று வன்னியர் வாக்குகளை என் பிளாக்கெல்லாம் இப்போ முன்னாடி விழுந்த மாதிரியே விழுந்துட்டு இருக்கு. 21 விடல. ஸோ அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அவர் அந்த சீனியர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவருக்கு அந்த விஷன் இருக்குது. பையன் பொண்ணு பேத்தி இப்படி இருந்தால் சரியாக வராது, ஆப்டிக்ஸாவது நல்லா இருக்கணும். ஸோ அதற்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிவிட்டு அரசாங்கம் என்பவரை வேட்பாளராக மாவட்ட செயலர் அவர் வேட்பாளர் அறிவிக்கிறார், இவர் சௌமியாவை அறிவிக்கிறார். சரி, அதுதான் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்த உடனே டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிக்கிட்டையும் சௌமியாவை மாநிலங்களவை உறுப்பினராக்குங்கன்ட்டு அன்புமணி பேசிகிட்டு இருக்கு. இது தெரிஞ்சவனை தான் போட்டு உடச்சிட்டார். அண்டு ஒரு பழக்கருப்பைய கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும், உங்கள் அப்பா விட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்லியிருக்காரு. ஐயா விட்டு கொடுக்க மாட்டார். பழக்கருப்பையை பார்த்துருப்பார்ல இத்தனை வருஷத்தில். எல்லாருக்குமே தெரியும் பெரியவரை பற்றி. இதை அன்புமணிக்கே நம்ம எல்லாரையும் விட அன்புமணிக்கு அவங்க தந்தையை பற்றி தெரியும். அதை மீறி நான் தான் பாமக என்ன இப்படி சொன்னார்னா இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ எதை நம்பி உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? இன்றைக்கி திமுக உங்களை கூப்பிட்டு அன்புமணி அணி, பாமக அன்புமணி அணின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் ஐயா ஊராக போய் மகனை பற்றி பேசுவார். வாயை திறந்தால் பொய் தான், கூசாமல் பொய் பேசுவான் என்று மகனை பற்றி சொல்கிறார்ல. ஏன் பொய் சொல்லணும்? அவர் அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டார் பார்த்தீங்களா?
நீங்கள் அன்புமணி எந்த பக்கம் போனாலும் சரி, வன்னிய சமூக மக்கள் மருத்துவர் ஐயாவின் பக்கம்தான் இருப்பார்கள். ஏன்னா இந்த சமூகம் நமக்கு அங்கீகாரம் பெற்றுத்தந்த ஒரு தலைவராக மருத்துவர் ஐயாவை பார்க்கிறது. இன்றைக்கி பல இடங்களில் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெரிய பெரிய பதவியில். எல்லாரும் அந்த எம்பிசி இடஒதுக்கீட்டினால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன் என்று மருத்துவர் ஐயாவை, அந்த சமூகம் மருத்துவர் ஐயாவை தந்தை பெரியாரை போல பார்க்கிறது. அது நீங்கள் மகனாக பிறந்துட்டிங்கன்னா நீங்கள் கட்சிக்காக இது இன்னொன்று ஐயாவுக்கு கோவம் வந்தது காரணம், இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசினா ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு படத்திறப்பு விழா நிகழ்ச்சியில் நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், கட்சிக்காக உழைச்சது தப்பா, 27 இடத்துல கொடியேற்றிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இதுதான் கோவப்பட்டுச்சு. போய் சொல்கிறான், நடிக்கிறான். நான் கெட்டவன் மாதிரியும் அவன் என்னமோ நல்லவன் மாதிரியும் ஒரு இமேஜை உங்கள்கிட்ட உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ண, அதுதான் அவர் ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அப்போ நான் என்ன கெட்டவனா? ஸோ அதனால தான் போட்டு நீ என்னென்ன பண்ணன்றதை சொல்கிறேன்ப்பா. நீ மேடையில் போய் என்னமோ நான் கெட்டவன் மாதிரி நீ பேசிக்கிட்டு இருந்ததில்லை, நீ யாருன்றதை உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மீண்டும் திரு அன்புமணி அவர்கள் திரு மருத்துவர் ஐயாவுக்கு எதிராக வேலை செய்தார் என்றால் சபரி சென்டர் 150 கோடி வாங்கினான்றதையும் போட்டு உடச்சிடுவார். யோசிக்க மாட்டார். இன்னொன்று அவருக்கு இழக்கிறது இனிமேல் என்ன இருக்குது? அவர் சொல்கிறது கரெக்டு தானே. நான் உருவாக்கின கட்சி இது. அவரோட ஐடியா, நான் கஷ்டப்பட்டு ரோடாக போய் அந்த வன்னியர் அறக்கட்டளைன்ற நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ரோடாக கையில் துண்டேந்தி வசூல் பண்ணியிருக்காரு இவர் ராமதாஸ். அதெல்லாம் ஏதாவது தெரியுமா அவருக்கு? ஜாலியாக மெடிக்கல் சீட் கிடச்சிச்சுன்னு டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தீங்க. ரோடாக அலைஞ்சிருக்காரு. அப்படி பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ சொத்துக்களை கட்சியையும் ஒரு பலமான அமைப்பாக உருவாக்கியிருக்கிறார். அது கண்ணு முன்னாடி வீணாக போகுதுன்றது அவருக்கு தெரியுது. இன்னொன்று அதில் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இயல்பான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ். அது நடந்துருந்துச்சுன்னா நமக்கு 3 சீட்டு வந்திருக்கும், அவங்க ஒரு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கி இப்படி ஆயிருக்க வேண்டியது இல்லை. அது நிச்சயமாக முழுக்க அன்புமணியோட முடிவு தானே. அதையும் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி போய் 2 பேருக்கிட்டையும் நீ எனக்கு இப்போ ஒய்ஃபுக்கு ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்டேன்னா, அவர் ஐயாவோட இது உன் மனைவியை எம்பி ஆக்கிறதுக்காக நான் இவ்வளோ பெரிய கட்சியை உருவாக்கினேன்றது தான் ஒரு கிரீவன்ஸ். சமூகம் முன்னேறதுக்கான அந்த கட்சியை உருவாக்கினேன்னா, உன் பொண்ணை இளைஞரணி ஆக்கிறதுக்கு, உன் மனைவியை எம்பி ஆக்கிறதுக்கான அந்த கட்சியை உருவாக்கினேன்றதை முடிவு பண்ணிக்க. அண்ட் இப்போ குடும்பத்தில் இருப்பவர்கள் சமாதானம் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா பிடிவாதத்தை கைவிட மாட்டார். ஒரே வழி அன்புமணி போய் சரண்டர் ஆகணும். அப்போ விட்டுருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாருன்னா விட்டுட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். நீங்கள் தனியாக நிர்வாகிகள் வந்து இங்கே பாருங்கன்னு சொன்னார்னா சின்னம் முடக்கப்படும் வரை ஐயாவை ஓய மாட்டார். எல்லா நடவடிக்கையும் எடுப்பார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு 26 தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலாக தான் அமையும். இந்த தந்தை மகன் மோதல் வந்து எப்படி? இப்போ இது ஒரு தந்தை மகன் மோதல் தான். எதுக்கு சார் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க திரு ராமதாஸ் அவர்கள்? என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இன்னொன்று, போலீஸ் இது செஞ்சது உள்ளபடியே நல்ல விஷயம். எது வேண்டுமானாலும் நடக்கும். நான் என்ன நடக்கும்லாம் சொல்ல விரும்பல. இட்ஸ் அ குட் திங். நடக்காமல் தடுக்கிறது தானே. கடந்த கால நிகழ்வுகள் இருக்குது பாமகவில். போதுமா? அண்ணன் சி வி சண்முகத்தை கேட்டால் சொல்லுவார், அண்ணன் வேல்முருகனை கேட்டால் சொல்லுவார். அதனால் காரணமாகத்தான் அவர்கள் இந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்.